எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு சுடிதார் டாப் ஒன்று கட்டிங் போட போகிறேன். இது நார்மல் கட்டிங் தான். இது எப்படி அளவு எடுத்து கட் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. நாலாக மடித்து போட்டிருக்கேன். 1 2 3 4 4 பீஸாக நாலாக மடித்து போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்டு பேக்குக்கு ரெண்டுத்துக்குமே. இப்போ இது வந்து ஒரு 1/4 இன்ச்சு, ஏன்னா இங்கே ஈடும் தாழ்த்தியமாக இருக்குது. இதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் கீழே மடித்து தைக்கும்போது அது வந்து உங்களுக்கே குழப்பமாக இருக்கும். அதனால் துணி கரெக்டாக நாலாக ஒன்றா இருந்ததுனாக்கா நமக்கு கட்டிங் போட்டு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உயரம் வந்து 40, இதில் வந்து 39 தான் இருக்குது. இது எப்படின்னா துணி கொடுத்து உள் பக்கம் திருப்பி மடித்து தைக்கிற மாதிரி நான் தைக்க போகிறேன். இது பாருங்கள், ஃபுல் ஹைட்டும் வச்சுட்டேன். கழுத்து சுற்றளவு 2.5 வச்சுருக்கேன். இது வந்து ஷோல்டர் வந்து 3.5 வச்சுருக்கிறேன். இது ஆம்கோல் அளவு 6. இவங்களுக்கு வந்து உடம்பு சுற்றளவு வந்து 38. நான் வந்து 40 வைக்கிறேன். ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இது வந்து பேக் வந்து 6 வச்சுருக்கிறேன். ஃப்ரண்ட்டு 7 வச்சுருக்கேன். இப்போது 3.5 வச்சுருக்கேன் இல்லையா, அதுலேருந்து சென்ட்ரு ஒரு அளவு வச்சுக்கோங்க. 1.25 வச்சுட்டு, ஏன்னா 3.5 வச்சுருக்கேன் இல்லையா, 1.25 வச்சுட்டு இதுலேருந்து சென்டராக 4 வச்சுக்கோங்க. 14. இது எதுக்குனாக்கா இந்த ஷேப்புக்காக இந்த சென்டர் பாயிண்ட் எடுத்து வைக்கிறது. இது நம்ம இந்த சென்டரா ஒரு அளவு வச்சோம் இல்லையா, அதுலேருந்து நான் 9 வச்சுருக்கேன். சீட் அளவு, இது வந்து சீட் அளவு எடுக்கிறதுக்காக நான் 24 வச்சுருக்கேன். 24 வச்சுருக்கேன். சீட் அளவு 12. இது வந்து கீழே வந்து மடித்து தைக்கிற இடத்துல வந்து நான் 13 வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இங்கே துணி வந்து மடித்து தைப்போம், அதுக்கும் சேர்த்து 13 வச்சுருக்கேன். இதிலேருந்து நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இங்கே 13 வச்சோம் இல்லையா, இது மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இதுலேருந்து நேராக கோடு போட்டுக்கோங்க. இப்போ இது கோடு போட்டோம் இல்லையா, ஷேப் எடுத்துக்கோங்க. இது வந்து ஆம்கோல் நல்லா சாய்வில் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நெக்கு வந்து சும்மா சாதாரண ஒரு நெக்கு தான் இது வைக்க போகிறேன். 7 வச்சேன் இல்லையா, 6ல் ஒரு கோடு போட்டுட்டு சாய்வில் இவ்வளோதான் உங்களுக்கு. இப்போ கட் பண்ண போகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ரண்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே 1.5 இன்ச்சு விட்டோம் இல்லையா, 1.5 இன்ச்சு இங்கே விட்டோம் இல்லையா, துணி அவங்க பிரித்து போடுறதுக்காக அதை வந்து அப்படியே அந்த ஷேப்பில் கொண்டு வந்துடுங்க. இதை பாருங்கள்.
இப்போது நீங்கள் கட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த இடம் வந்து ஒரே ஒரு நாச்சு ஒன்று போட்டுக்கோங்க. அளவு மட்டும் மாறாத இருக்கும். இப்போது ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணிவிட்டேன். இப்போ பேக்கு கட் பண்ணுறேன். இப்போ இது அவ்வளோதான். இது அப்படியே லைனிங் துணியில் போட்டு கட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போது கைக்கு கட் பண்ணுறேன். கைக்கு கட் பண்ண போகிறேன். இந்த பாருங்கள் 4 பீஸாக போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், சின்ன கையாக தான் கேட்டாங்க. சாதாரண கை தான் இது. இந்த பாருங்கள் 7. இந்த இதில் இருக்கிற 7 அப்படியே வச்சுக்க. ஏன்னா மேலே தையலுக்கும் கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு போச்சுன்னா மீதி அவங்களுக்கு வந்து 6 வரும். உடம்பு சுற்றளவு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த அளவு வச்சு இதில் எடுத்துக்கோங்க. 6 தானே உங்களுக்கு வச்சோம். ஆம்கோல் சுற்றளவு வந்து 6 வச்சோம் இல்லையா, 7 வரும். 1 இன்ச்சு கூட தான் வரும். அதுலேருந்து 1.5 இன்ச்சு நம்ம இது துணி கொடுத்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, பிரித்து தைச்சி போடுற மாதிரி, அதுக்கும் சேர்த்து 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன். கை சுற்றளவு 7. இதுலேருந்து 1 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். ஏழு வச்சுருக்கோம் இல்லையா, 7லேருந்து 2.5 குறைச்சி வச்சுக்கோங்க. ஃபுல் ஹைட்டு 7 வச்சுருக்கேன். 7 வச்சுட்டு இந்த 7லேருந்து 2.5 மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போது நீங்கள் ரொம்ப இந்த வந்து அளவு கொஞ்சம் கூட வச்சுட்டிங்கனாக்கா இந்த கை என்ன பண்ணும், இப்படி தொங்கும். உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப்பாக நிற்காது. அதுக்காக 7லேருந்து 2.5 இன்ச்சு இதை பாருங்கள் கம்மி பண்ணியிருக்கேன். கட் பண்ணுற பாருங்கள். இது பாருங்க கரெக்டாக வந்துடுச்சு. கொஞ்சம் தான் கம்மியாக வந்திருக்கு. அது தைக்கும்போது அது கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள், ரொம்பவும் குறையல. இதை பாருங்கள், இதை பாருங்கள், இது தைக்கும்போது அது சரியாயிடும். இங்கே பாருங்கள், இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இல்லையா மேல் துணி. இப்போ லைனிங் துணியில் போட்டு கட் பண்ணுறேன். இது வந்து எப்படின்னா 1.5 இன்ச்சு, ஒரு 2 இன்ச்சு கம்மியாகவே கட் பண்ணுங்க. ஏன்னா லைனிங் துணி இது ஒன்றா இருந்ததுன்னா தண்ணியில் போட போட துணி சுருங்குச்சுனாக்கா, இந்த துணி சுருங்கினாலும் அந்த துணி சுருங்கினாலும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதை விட மேல் துணியோட லைனிங் துணி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனாக்கா உங்களுக்கு நல்லா இருக்கும். இது அப்படியே நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் பேக்கு கட் பண்ணுறேன். மாதிரி ஒரு குண்டூசி போட்டுக்கோங்க. இதை பாருங்கள், அங்கங்கே குண்டூசி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு துணி மாறாது, கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் பின் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி தைச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. இது வந்து இது மாதிரி கட் பண்ணிங்கன்னா அளவும் உங்களுக்கு மாறாது. நீங்கள் எப்படி கட் பண்ணிங்களோ அதே அளவில் கரெக்டாக இருக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் பார்த்து குண்டூசி குத்துறதெல்லாம் பார்த்து செய்யுங்க. இது மடித்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மேலே ஏறும். இதில் வந்து துணி கொடுத்து திருப்ப போகிறேன். ஏன்னா ஹைட் அவங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால துணி கொடுத்து திருப்ப போகிறேன். நான் இந்த லைனிங் துணி கொடுத்து கூட உள்ளே திருப்புவேன். அது கூட உங்களுக்கு ஒரு அழகாகவும் இருக்கும். இல்லை இதே மாதிரியே பைப்பிங் கொடுத்து திருப்பினீங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். பேக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஃப்ரண்ட்டை கட் பண்ணி எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், கட்டிங் வேலை எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பேக்கு வந்து லைனிங் தனி இது ஜாயின் பண்ணுறேன். இதை தைக்கிறேன் பாருங்கள். பாருங்க, துணியெல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. இது வந்து சென்டராக வந்து டிசைன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை நான் பிரிச்சுட்டு இப்போ நெக்கெல்லாம் இதெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அதை வச்சு குண்டு ஊசி போட்டிருக்கேன். இப்போ அதை தைக்க போகிறேன் பாருங்கள். இது ஃப்ரண்ட்டு 2 ஜாயின் பண்ணுறேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறேன். பாருங்க 2 ஜாயின் பண்ணியாச்சு பாருங்க. இப்போ இதில் கை ஜாயின் பண்ண போகிறேன்.
அப்படியே திருப்பிட்டு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த கை மடித்து கீழே வந்து மடித்து தைச்சிக்கோங்க. சின்னதாக மடித்து தைச்சா போதும். அதே திருப்பிட்டு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த பாருங்கள், கையை ஜாயின் பண்ணியாச்சு. இந்த பாருங்கள், கீழேயே மடித்து தைச்சாச்சு. இதே மாதிரி அந்த பக்கம் கையை தைச்சிக்கோங்க. இந்த கை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது இதுவும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது சேர்த்து தையல், ஒரே தையல் சைடு தையல் போடணும். கை சுற்றளவுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம 1.5 இன்ச்சு தானே இங்கே துணி விட்டோம், அந்த 1.5 இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி அழகாக கொண்டு வந்து கீழே நெட்டிடணும். இது பாருங்கள், கை சுற்றளவு வந்து 6, 1.5 இன்ச்சு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த 1.5 இன்ச்சு கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இது ஆம்கோல் சுற்றளவு. எப்பயுமே நம்ம இங்கே அளக்கிறதுக்கும் இந்த இப்படி அளக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே 7 வருது. இதே வந்து ஏன்னா இந்த இடம் வந்து நமக்கு இப்படி சாய்வில் வர்றதுனால ஒரு 3/4 இன்ச்சு கூட தான் வரும். நீங்கள் அது வச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த சைடு வச்சிங்கன்னா 7, இந்த சைடு வச்சிங்கன்னா 7.75 அளவு கரெக்டாக வரும். நீங்கள் அதே மாதிரி அளவு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால், கற்றுக்கிறவங்களா இருந்தால் இந்த பாருங்கள், எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இந்த பாருங்கள், அதே அளவு இந்த பாருங்கள் கரெக்டாக வருது தைக்கிறதுக்கு. நீங்கள் எவ்வளோ துணி விட்றீங்களோ அதை வந்து மார்க் பண்ணி அங்கங்கே ஒரு மார்க் போட்டுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள், இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவையில்லை, ஏன்னா எனக்கு அளவு கரெக்டாக வந்துடும் தைக்கிறதுக்கு. நீங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்களா இருந்தால் இதே மாதிரியே மார்க் பண்ணிக்கிட்டு தைங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அளவு மாறாத இருக்கும். இங்கே வந்து இங்கே ஏன்னா இது சைடு வந்து கொஞ்சம் கிராஸாக தான் வரும். 1.5 1 கூட வரும். எனக்கு 1.25 வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து நிறுத்திடுங்க. ஏன்னா இங்கே வந்து நம்ம இதை துணி மடித்து தைப்போம், அதுக்காக. இல்லைனாக்கா இதே 1.5 இன்ச்சு வச்சு கூட நீங்கள் தள்ளி அளவு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கொண்டு வந்து சென்டராக நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு திருப்பியும் பக்கத்துலேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க. அது மேலே போட்டுறாதீங்க. ஒரு 2 பாயிண்ட் அந்த மாதிரி தள்ளி நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு பக்கம் 2 தையல் போட்டேன். அதே மாதிரியே அளவு வச்சு அந்த பக்கமும் இதே மாதிரியே தைச்சிக்கோங்க. அதே மாதிரி தான், சேம் அதே அளவு தான். இப்போது சைடெல்லாம் தைச்சி முடிச்சாச்சு. இப்போ ஓப்பன் வந்து மடித்து தைக்க போகிறேன். இந்த லைனிங் துணி வந்து தனியாக மடித்து தைக்கணும். இதோட சேர்த்து இதில் ஒரே ஒரு குண்டு ஊசி போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், சைடு இந்த ஓப்பன் வந்து மடித்து தைக்கிறேன். இப்போ நீங்கள் தைக்கும்போது இந்த இடம் இருக்குது இல்லையா, இந்த இடம் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு துணி வந்து ஈஸியாக திரும்பும். இந்த பாக்ஸ் தையல் மாதிரி அழகாக வரும். இங்கே பாருங்கள், லைட்டாக கட் பண்ணி விட்றேன். இங்கே பாருங்கள், ரொம்ப கட் பண்ணல, லைட்டாக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஈஸியாக திரும்புது. இந்த பாருங்கள், இப்போ இது திருப்பிட்டு அதே சைடு இந்த சைடுக்கும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை திருப்பிட்டு
இப்போ பாருங்க ஒரு தையல் போட்டு அதே திருப்பிட்டு இந்த சைடு நல்ல ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. சைடு ஓப்பன் தைச்சாச்சு. அதே மாதிரியே அந்த பக்கமும் இதே மாதிரியே தைச்சி வச்சுக்கோங்க. தைச்சிட்டேன். நல்லா அழகாக வந்துருக்குது பாருங்கள். இப்போது கீழே வந்து பைப்பிங் வைக்க போகிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து துணி கொடுத்து திருப்புறதுனால இது பைப்பிங் மாதிரி கொடுத்தா கூட அழகாக இருக்கும். அதனால் பைப்பிங் தான் கொடுங்க. பைப்பிங் கொடுக்கறதுக்காக ஏற்கனவே 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு துணி கொடுத்து இதோ கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பீஸு 2 பக்கத்துக்கும். இப்போ அதை தைக்கிறேன் பாருங்கள். அப்படியே திருப்பிட்டு இதை மடிச்சுட்டு இப்படி ஒரு தையல் போட்டுக்கோங்க. அழகாக இருக்கும் இது பார்க்கறதுக்கு. இங்கே பாருங்கள் பைப்பிங் எவ்வளோ அழகாக வந்துருக்குது பாருங்கள். அங்கே தைச்ச மாதிரியே இதுக்கும் தைச்சி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் இது பைப்பிங் கொடுத்தாச்சு. இதுலேயே இந்த டிசைன் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நான் இதில் ஜாயின் பண்ணி தைக்க போகிறேன். இந்த பைப்பிங் மேலே இந்த டிசைன் வச்சு தைச்சாச்சு. இது ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் நெக் பீஸ் மட்டும் ஜாயின் பண்ண போகிறேன். இது வந்து பைப்பிங் தான். இப்போ எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த ஷேப் இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் துணி கட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக திரும்பும். கிராஸாக கட் பண்ணதுனால உங்களுக்கு எல்லா இடமும் ஈஸியாக திரும்பும். இந்த இடம் மட்டும் இப்படி திருப்பிட்டு இப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு பைப்பிங் இதை பாருங்கள் ஈஸியாக வரும். நீங்கள் ப்ளவுஸுக்கு தைக்கிற மாதிரியே இதை தைக்கலாம். திருப்பிட்டே தைக்கலாம். இதை பாருங்கள்